நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/1/2026 ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி, ஜனவரி மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 1:24 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:02 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:02 வரை மூலம், பின்பு போராடம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நிதிநிலை கண்டிப்பாக உயரக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்களை கூட வேகம் பிறக்குங்க. இனிமையாக பேசி பழகுவீர்கள். நீங்கள் பார்த்து நினைத்த ஒருவரை கண்டிப்பாக சந்திக்கக்கூடும். இன்று வியாபாரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். இன்று சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்குங்க. அதனால் கௌரவம், அந்தஸ்து உயரக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் செழிப்பாக நடைபெறக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் நன்மை உண்டாக கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் கூடும். காதல் போன்ற விஷயங்கள் மட்டும்தான் குளறுபடிகள் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. காதல நீங்கள் தான் அமைதி நிலையை கொள்ள வேண்டும். இன்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இன்று உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இன்று உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பரணி, இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இல்லம் தேடி இனிய கனவுகள் பெறக்கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக சரியாக்கும். கலகலப்பான சூழல் உருவாகக்கூடும். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை, கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்கள் தனிப்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக எளிதில் வெற்றி பெறலாம். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். இன்று பாராட்டும் புகழும் கூடும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவு கூட கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இல்லத்தில் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். விஐபிக்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும்.
காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவார்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் ஓரளவு சந்தோஷம் அடைய கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவெடுப்பீர்கள். அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்ப உறவுகளிடம் இன்று நிதானித்து நடந்து கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. துணிந்து எடுக்கும் முடிவுகள் வெற்றி இருக்கும். என்று உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. மிருக சிரிஷம். நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க என்று நீங்க பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அந்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். வரவும் செலவும் கண்டிப்பாக சமமாக கொடுங்க. புதிய முயற்சிகளை ஓரளவு வெற்றி கிட்டும். தொழில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு பெருமை அடைவீர்கள். பண வரவு கண்டிப்பாக கூடும். உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமதமாக விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ கொடுங்க. தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடைபெறக்கூடும். உங்களுடைய வியாபாரத்திற்கு பக்கபலமாக நண்பர்களும் இருக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவரின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். கனவுகள் ஓரளவு நனவாக கூட்டும். கட்டளை இடுகின்ற பணி கண்டிப்பாக வரக்கூடும். பாராட்டுகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காத. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் இருக்குங்க. மாணவ கண்மணிகள் தாயாருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் மேற்கொள்ளுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமை படைக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. திருவாதிரை. நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயத்தை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக இவர்கள் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும் என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள் என்ற மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பங்கள் கூட ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். கடகம் ராசினியர்களுக்கு துயரங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். தீவிரமாக யோசித்து எடுக்கும் முடிவுகள் வெற்றி இருக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பண வரவுக்கு என்று குறைவிருக்காத இல்ல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று முடிந்தளவு
இறைவன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த வேலை ஒன்று முடியாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் கூட்டாளிகளை நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். ஆதாயம் வரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கும். செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். செல்வாக்கு கண்டிப்பாக உயருங்க. வாழ்க்கை தரம் உயரம் எடுக்க முயற்சிகள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நெருக்கமானவுடன் இன்று மகிழ்ச்சியாக பொழுது கழிப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயரும் உருவாக கூடுங்க. பணிகளை விரைவாக முடித்து சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். பெண்கள் என்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே நெருக்கடிகள் இருக்கும். காதல்ல இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். இன்னும் 2-3 நாட்கள் போகட்டும். பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். லட்சியங்கள் கூட கண்டிப்பாக கைகூடும். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. இன்று நடைபெறாமல் அந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சி திருவினையாக்க கூடுங்க. பூசம். இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அனைவருக்கும் பிடித்தமான பிள்ளையாக காணப்படுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஆயில்யம். இன்று ஓரளவு மன நிம்மதி ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் ஏற்பட வேண்டும். தெளிவான சிந்தனை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இன்று சுற்றுப்புற சூழல் அறிந்து செயல்படுவது நல்லது. என்று உங்க மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடுங்க. விஐபிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். உடல்நலத்தில் சிறப்பாக எடுத்துக் கொள்ள வேண்டும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தைரியத்தோடு செய்யக்கூடிய காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நிதானமான செயல்பாடுகள் கூட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சங்கிலி தொடர் போல் இருந்த கடன் சுமை கண்டிப்பாக குறையும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். மறைமுக போட்டிகள் விலகி செல்லக்கூடுங்க. வாழ்க்கை தேவையில் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். இன்று எப்படியும் முடிந்துவிட வேண்டும் என்று நினைத்த காரியம் முடியாமல் போகும், தள்ளி போகும். நேரம் செலவிடுவதால் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. தைரியத்தோடு எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. போட்டிகள் ஏற்பட்ட தொல்லைகள் கண்டிப்பாக மாறும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பிள்ளைகள் நன்னுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை இருக்குங்க. தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வந்து தோன்றுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் சந்தோஷம் குடும்பமாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருப்பது மனசுக்கு வேதனையை கொடுக்கும். போக போக எல்லாம் சரியாகும். பொறுப்பாக இருக்க பாருங்கள். இன்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் கவனம் செல்லவே கூடாது. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. இருந்தாலும் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை நீங்கள் தான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். தொட்டக்குறை விட்டுக்குறை ஓரளவு சரியாகுங்க. நம்பிக்கையுடன் எதையும் செய்யுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லும். பூரம். இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிக சிறப்பு. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனமாக பரிமாறுங்கள். தேவையில்லாத குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் வேண்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்தியவர்கள். இன்று உங்கள் மனதிற்குள் சந்தோஷம் கூடும் நாகரிக கொடுங்க. மனோதைரியம் உண்டாக கூடும். உத்திரம். நேர்பட பேசுவீர்கள். நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசினியர்கள் என்ற எதிர்கால தேவைக்கு பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. எந்த ஒரு பணியும் நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சந்தோஷமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். துயரங்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. இன்று கன்னி ராசினியருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடும். அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. தடைப்பட்டு வந்த காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடைய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடும். பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாகக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விவேகமுடன் செயல்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு திறமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. அஸ்தம். என்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சித்திரை. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுப்பீர்கள். வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அபாரமான திறமை வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாத இது எதுவும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியமும் மேம்பட கொடுங்க. வாழ்க்கையில் எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க.
பொருளாதார விருத்தி இன்று ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சியும் உண்டாக கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடனும் செயல்படுவீர்கள் என்று நீங்க அதிகார தோரணையுடன் நடந்து கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை சிறப்புடனும் நடத்துவீர்கள் என்று துலாம் ராசினியர்கள் பண விஷயங்கள்ல கவனமாக செயல்பட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். புத்தி சாதனையும் வெளிப்படக்கூடும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம் என்று பெண்கள் தள்ளி போன காரியங்களை கூட கண்டிப்பாக முடிக்க முடியுங்க. சுய தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள் என்று பெண்களுக்கு முடிக்க முடியாத காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தெளிவான சிந்தனை தோன்றுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுப்பீர்கள். திடீர் கோபங்கள் ஏற்படக்கூடும். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். புத்தி சாதுரியம் வெளிப்படக்கூடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். எடுத்த காரியத்தை கணக்கு கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைய கூடுங்க. விசாகம். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் கண்டிப்பாக வாங்குவீர்கள். சுய கௌரவம் மேலோங்குங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரும். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வெகு விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எதை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது ஏதுமில்லை. தொழில் வளர்ச்சி மேலுங்கும். தொகையும் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடும். நினைத்த காரியமும் அற்புதமாக நடைபெறக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அந்நிய தேச பயணங்கள் கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு இறுக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரக்கூடுங்க. வாழ்க்கையில நீங்க அடுத்தவரிடம் இனிமையாக பேசி சாதித்து காட்டுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. எப்படியாவது இன்று முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். அவசரமாக இதில் மட்டும் ஈடுபட வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்று நீங்க யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. பெண்கள் இன்று அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நல்லதொரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தாரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்காது. யோசித்து எதையும் செய்யுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கொடுங்க. மாணவர்களுக்கு தைரியம் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள்.
விருப்பங்களை ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். தள்ளி போன காரியம் கூட சூடு பிடிக்க தொடங்கும். இன்று தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அனுஷம், இன்று முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நிதானமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடுங்க. கேட்டை, என்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. மனதளவில் உங்களுக்கு சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று நடக்கின்ற காரியங்களை தெளிவாக செய்து முடிப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். கடந்த கால நிகழ்வுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். விரயங்களை எல்லாம் சுப விரயமாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லாவிட்டாலும் சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அது மட்டுமில்லை, உடற்பயிற்சி மேற்கொண்டு உடலை வலுப்படுத்துங்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்புங்க. அடுத்தவிடம் விவாதம் பேசி மட்டும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். தொழில் வளர்ச்சியை மேலோங்கி விடக்கூடும். தொகையும் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடுங்க. காரியத்தில் உங்களுக்கு நிதானம் ஏற்பட வேண்டும். இன்று சற்று சிரமம் எடுத்தால் எதிலும் வெற்றி இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். வேலை சுமை இருப்பது கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும், தைரியத்தை கொடுத்தாலும், பண வரவை கொடுத்தாலும் கொஞ்சம் அசதியும் கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் சோர்வை ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் பார்த்துக் கொள்வது கூட நல்லதுதான். இன்று பெண்கள் சில இடங்களில் நீங்க கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை இருக்குங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் புரியாத புதிர் போல இருக்குமே தவிர பிரச்சனை கொடுக்காது. காதல நீங்க அமைதியுடன் செயல்படுவது நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற வேலையை நிதானமாக செய்யுங்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு பொறுப்புகள் உண்டாக கூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நான் என்ன சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இன்று நீங்க எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். குளறுபடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு முடிவுகளில் தெளிவு ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராடம், நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. மனதளவில் உங்களுக்கு தைரியம் கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். என்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு தெய்வீக சிந்தனை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம், மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மதிய வேளையில் உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சோம்பேறித்தனமும் காணப்படுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் மகரம் ராசினியர்கள் என்று நீங்க புண்ணிய காரியங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்து கொண்டிருக்குங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பக்குவமாக பேசி பாராட்டுகளை பெறுவீர்கள். விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். செயல்பாடுகளில் வேகம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லும். சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும்.
அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்க கொடுங்க. என்றோ செய்த உதவிக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக முடிவாக கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர் விடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்க்க கொடுங்க. பெண்கள் என்று நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது மாறக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று எதிலும் மன மகிழ்ச்சி கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். பின்னொரு நாளில் காதலை பற்றின தெளிவான விவாதத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. கல்வியில உங்களால சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மாணவர்கள் பொறுப்புடன் செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாக கொடுங்க. முயற்சிகளை கூட கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வெகு விரைவாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். என்று எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நட்பு ரீதியில் சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திருவோணம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முடிவுகளில் லாபம் ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. பணியும் உங்களுக்கு நிறைவாக இருக்கக்கூடும். மனசுக்குள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பங்கள் உருவாக கொடுங்க. நன்மைகளும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். முயற்சி பணிகள் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள் என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமான பிள்ளையாக காணப்படுவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். தொழில் வளர்ச்சியும் இன்று மேலோங்கி விடக்கூடும். கும்பம் ராசினியர்களுக்கு தெய்வீக சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. தனவரவு கண்டிப்பாக திருப்தி கொடுக்கும். திடீர் பயணத்தால் ஆதாயம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சுபகாரியம் கண்டிப்பாக முடிவாக கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்து முடிப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும். திருமணம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. உடைய வார்த்தைகளுக்கு என்று மதிப்பு கூடும் நாளே சொல்ல முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு கண்டிப்பாக செவி சாய்க்க கொடுங்க. பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்துவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கென்று சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல்ல நல்லதொரு முடிவு கிடைக்குங்க. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று தைரியம் உண்டாக கூட்டும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்குங்க. எதிலும் திருப்தி இல்லாத போல் இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. அற்புதமாக செயல்பட்டு எதிரும் வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம்.
தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். இரவு நேர பயணங்கள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க கொடுங்க. கமிஷன் தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புரட்டாதி என்று இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை என்று ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பரபரப்புடனும் கொஞ்சம் காணப்படுவீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மேலும் மேலும் ராசினியர்கள் என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்லதொரு புரிதல் ஏற்பட கொடுங்க. தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலோங்கும். முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அதனை அற்புதமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கூட கண்டிப்பாக மாறக்கூடுங்க. அது மட்டுமில்லை, எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லி முடிவெடுப்பது மட்டுமே சிறப்பு. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்லக்கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் இன்று மேற்கொள்ளுங்கள். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு அற்புதமாக வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று பயணங்களையும் இன்று கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். எவ்வளவோ நல்லது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உங்களை பொறுத்தவரை நீங்க எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். கடன் பிரச்சனைக்கு கூட முடிவு கட்ட முடியுங்க. அவ்வப்போது டென்ஷன் ஒரு பக்கம் அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவீர்கள். பெண்கள் என்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்த முடியுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்க முடியுங்க. பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று கூட்டு முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதல்ல அமைதி கொள்வது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு முயற்சிகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று நீங்க இனிமையாக பேசி காரியங்களை சாதிக்க முடியுங்க. வரலாறு காணாத வகையில் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். நீங்கள் தான் எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கூட கண்டிப்பாக கவனமாக எடுக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புரியாத புதிருக்கு விடை கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். கொஞ்சம் பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ள கொடுங்க. ரேவதி என்று பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமான சூழ் வெளிப்படக்கூடும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். முக்கிய பொறுப்புகளை கூட ஏற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. போராடி கூட கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. தயவு செய்து முயற்சி மட்டும் பண்ணுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.